வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 128 புள்ளிகள் அதிகரித்து 22,957 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 535 புள்ளிகள் அதிகரித்து 75,901 நிறைவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு நம்ம சார்கிட்ட கேட்கறதுக்கு. வாங்க நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. இன்னைக்கு மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி நான் படித்தேன். ராம்ஜி ஸ்ரீவத்சா அப்படிங்கிற நபர் குஜராத்தில் இருக்காரு. அவர் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்சர் போல இருக்கு. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் நிறைய இதுலாம் நிறைய பேருக்கு டீச் பண்றது அப்படின்லாம் இருந்திருக்காரு. அவரை கடத்திட்டாங்களாம் சார். கடத்தினது மட்டும் இல்லாம அவர்கிட்ட டேட்டா வேற திருடிட்டாங்களாம். முன்னாடிலாம் அக்கௌண்ட் தான் ஹேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆளே ஹேக் பண்றாங்க. குறிப்பா ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்களாம். ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு கவலை இல்ல, நீங்க கவனமா இருங்க. உங்களை யாரும் கடத்திடாம. இப்பதானே சார் கத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் அதுல எக்ஸ்பர்ட், லெஜெண்ட் எல்லாமே. என்ன சார், ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? அவ்வளவு தூரம் மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களா? இந்த டேட்டா தெஃப்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப ஆட்களும் கடத்துறாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. முதல்ல அக்கௌண்ட் ஹேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆளை ஹேக் பண்றாங்க. என்னன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றாங்க, பினான்சியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் பேர். இவங்க சோசியல் மீடியால இப்போ நிறைய லேடிஸ், யங் சின்ன பசங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எல்லாருமே இப்போ இன்ஸ்டால எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு. அது அன்ரெகுலேட்டட் ஏரியாவா இருக்குது. அது ரெகுலேட் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, எவ்வளவோ நடவடிக்கைகள் கொண்டு வந்தா கூட அதையும் மீறி அவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேற ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்காங்க. மக்களுமே பாருங்க, நம்ம நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சொந்த காலில் நிக்கணுங்கிறத விட்டுட்டு இன்னைக்கு என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க பங்கு சந்தையை, நமக்கு நாளைக்கு என்ன ஷேர் வாங்கலாம் சொல்லுங்கிறாங்க. அது யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்ப அவங்க இந்த மாதிரி ஆட்களை தான் டார்கெட் பண்றாங்க. பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஷேர் வாங்கி வித்துரு, நாளைக்கு ஏறும், வாங்க நாளைக்கு ஏறும் அப்படிங்கிறாங்க. அது பக்கத்துல 2 கிளிக் ஆனா அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இவர் கரெக்டா இருக்காரு, ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்கு. இந்த ஃபாலோயிங்கை என்கேஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய வேஸ் இருக்கு. யூடியூப் வீடியோஸ் மூலமா அவங்களுக்கு அந்த டாலர்ல அவங்களுக்கு வருமானம் வர்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தவறான நிறுவனங்களை ப்ரொமோட் பண்றதன் மூலமாக ஒரு அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்திட்டா அப்புறம் தவறான நிறுவனங்களை ப்ரொமோட் பண்ணி அதனுடைய விலையை ஏற்றி இறக்குறதுல இவங்க முக்கிய பங்கு பெறாங்கனாலதான் செபி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குது. ஆனால் அதையும் மீறி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இப்ப இவங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனால இவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி நிறைய பேர் பண்றதையும் பார்த்திருக்கோம். இப்ப ஆளை ஹேக் பண்ணிட்டு போறாங்க. சோ இது ஓரளவுக்கு தான் ரெகுலேட் பண்ண முடியும். மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பங்கை இன்னைக்கு காலையில வாங்கு, விலை ஏறும், வித்துரும் சொன்னா அது அவரே பண்ணிட்டு போலாமே. இது எதுக்கு நமக்கு சொல்லணுங்கிற ஒரு கேள்வி எழணும். அது யாராலையும் அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. அது வாங்கினா ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம், வித்துருங்கன்னு சொல்லத்தான் முடியுமே தவிர உறுதியாக நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம கவனமா இருக்கணும். இன்னொரு பக்கம் செபி அதற்கான நடவடிக்கைகளை இன்னும் கூட தீவிரமாக, அதாவது நடந்து முடிந்த பிறகு அது மேல் நடவடிக்கை எடுக்காமல் அதற்கு முன்பே நம்ம எப்படி சோசியல் மீடியா பாக்குறோமோ அவங்களும் அதை பார்த்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆமா சார், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காசு வேற வாங்குறாங்க சார். ஒரு மாசத்துக்குள்ள கொடுங்க, நான் இத்தனை ஷேர் நான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஒரு பெரிய மார்க்கெட்டா வந்துகிட்டு இருக்கு. அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. அதான் அதுல வருத்தமான ஒரு செய்தி. நிச்சயமா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இன்னைக்கு நம்ம ஐபிஎஸ் ஃபைனான்ஸ்ல நான் சொல்றேன், எனக்கு நீங்க நாளைக்கு என்ன ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வரும்னு உங்களுக்கு நான் சொல்றேன், என்ன வாங்கலாம்னு சொல்றேன். நீங்க ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு 5000 பேர் மெசேஜ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 10,000 பேர் மெசேஜ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5000 பேருக்கு நம்ம பை ஐடிசின்னு மெசேஜ் அனுப்புறோம், இன்னொரு 5000 பேருக்கு செல் ஐடிசின்னு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மறுநாள் ஒண்ணு அது ஏறி இருக்கும் அல்லது இறங்கி இருக்கும். ஏறுனா நம்ம பைன்னு சொன்னவர் சந்தோஷப்படுவாரு, இறங்குனா செல்லுன்னு சொன்னவர் சந்தோஷப்படுவாரு. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப நான் அடுத்த டிப்ஸ் ரெடியா இருக்குன்னு சொல்றேன். அந்த 5000 இருக்கு, நம்ம ஏறுன்னு சொல்லி ஏறி இருந்தா அந்த 5000 பேர் நமக்கு கேட்பாங்க. அப்ப நம்ம அதுல பை ரிலையன்ஸ் 2500 பேருக்கு சொல்றேன், செல் அப்படின்னு 2500 பேருக்கு சொல்றேன். அதுல ஒரு 2500 பேருக்கு அதுக்கு அடுத்த நாள் கரெக்டா இருக்கும். 3வது நாள் இந்த டிப்ஸ் ரெடியா இருக்கு, 10,000 ரூபாய் பணம் கட்டுன்னா யுவன் பில்லியும் அந்த 2500 பேர்ல ஒரு 500 பேராவது பணம் கட்டுவாங்க. 3 நாள் ஒரு சொல்லியிருக்காரு, 2 நாள் தொடர்ந்து சொல்லியிருக்காரு, நடந்திருக்கு, அல்லது 3 நாள் சொல்லியிருக்காரு, நடந்திருக்கு, நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கட்டுறவங்க இருக்காங்க. ஆனா நான் என்ன பின்னால நடந்ததுங்கிறது இப்ப நான் சொன்னதை கேட்ட உங்களுக்கு புரியும் இல்லையா? நிச்சயம் சார். பாதி பேருக்கு பை, பாதி பேருக்கு செல்லுன்னு 2 நாள் கொடுத்துட்டே இருந்தாலும் யாரோ ஒருத்தர் கரெக்டா இருந்துகிட்டே இருக்கும். அந்த கரெக்டா இருக்காது உலகம் ரொம்ப கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் இதுதான் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது. ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் தீவிரமா படிச்சு, கால் டிரான்ஸ்கிரிப்ட்ஸை படிச்சு, ஆனுவல் ரிப்போர்ட்டை படிச்சு, சார் இதெல்லாம் பண்ணா உறுதியா கிடைக்குமா, இதெல்லாம் பண்ணி லாஸ் வந்திருக்கேன்னா 10ல் 1 அந்த மாதிரி நடக்க செய்யும். அது இல்லாமல் இருக்காது. சத்தியம் உதாரணத்தையும் நம்ம எப்போதும் எடுத்துக்க கூடாது. பட் பெரும்பாலானது நீண்ட கால அடிப்படையில் லாபம் சம்பாதிக்கிறது தான் நம்ம பார்த்திருக்கோம் பங்கு சந்தையை பொறுத்தவரை. உறுதியா சார், நம்மளையும் நம்பணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுல போடுறோம். அதுல யாரோ சொல்லி நம்பி போட்டு ஏமாறதோட நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு அதுல நம்ம இறங்கி பண்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் சார்.
இன்னைக்கு வந்து நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? சென்செக்ஸ் ஏற்றத்தில் முடிவடைந்திருக்கு 535 புள்ளிகள் அப்படின்னு பாக்குறோம். பட் என்னை பொறுத்தவரை சந்தை இறக்கத்துல தான் இருக்கு, நெகட்டிவா தான் முடிவடைந்திருக்கு தான் பாக்குறேன். காரணம் என்னன்னா இந்த 500 புள்ளிகளுக்கு பாத்தீங்கன்னா HDFC வங்கி மட்டும் 265 புள்ளி, ICICI வங்கியினுடைய ஏற்றம் 115 புள்ளிகள், ஆக்சிஸ் வங்கியினுடைய ஏற்றம் 88 புள்ளிகள், பஜாஜ் பைனான்ஸ் 76 புள்ளிகள். இந்த 4 நிதி சார்ந்த, நிதித்துறை சார்ந்த, வங்கித்துறை சார்ந்த நிறுவனங்களுடையது மட்டுமே இன்னைக்கு 500 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்கு. இது 4 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலா சந்தை இன்னைக்கு நெகட்டிவ் தான் பாக்குறேன். அது மட்டுமல்ல, பிராடர் மார்க்கெட்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அதுல பார்த்தாலுமே இன்னைக்கு 1:2 அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ, 1265 பங்குகள் BSEல அட்வான்ஸ் ஆயிருக்கு, 2695 பங்குகள் பின்தங்கி இருக்கு. NSEலயுமே அதே போக்குத்தான், 2937 பங்குகள் வணிகமாயிருந்தாலும் 940 பங்குகள் தான் விலையேற்ற பங்குகள், 1920 பங்குகள் விலையிறக்க பங்குகள். 52 வீக் ஹை NSEல 6 தான். ஆனா 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 52 வார குறைந்தபட்ச விலையை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை 538. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 36 தான், லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 346. ஸோ லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 52 வீக் லோ, நம்பர் ஆஃப் டிக்ளைன்ஸ், இந்த மாதிரி எந்த பேராமீட்டர்ல பார்த்தாலுமே இன்னைக்கு சந்தை வீக்கா தான் முடிவடைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பாசிட்டிவா நான் இது எந்த விதத்திலையும் நான் பார்க்கல. ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படி எடுத்துக்கலாம். நம்ம முன்னால சொன்ன அந்த 22,800ங்கிற லெவல்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பட் ரெசிஸ்டன்ஸ் 23,500 அதற்கு எந்த விதத்திலும் இது அருகாமையில் கூட இல்லை. இன்னும் 3 நாட்கள் கழித்து பட்ஜெட் வேற இருக்குது 2-3 நாட்கள்ல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல இன்னைக்கு என்ன செக்டார்ஸ் நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்கு, இல்ல எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் ஆகல, ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக் இன்னைக்கு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணிருக்கா? குறிப்பிட்டு சொல்லும்படியாக எந்த துறையும் இல்லை. ஒரு சின்ன இறக்கம்னு பார்த்தோம்னா ரியாலிட்டி செக்டர் அது மாதிரி இறங்கி இருக்குது, மிட் கேப் பங்குகள் கொஞ்சம் இறங்கி இருக்குது, ஹெல்த் கேர் பங்குகள் கொஞ்சம் இறங்கி இருக்குது. ஏற்றம்னு பார்த்தோம்னா ஆட்டோ செக்டர், வங்கித்துறை இப்ப சொன்னேன் இந்த 3-4 பங்குகளுடைய ஏற்றத்தின் காரணமாக குறிப்பாக வங்கித்துறை பங்குகள் இன்னைக்கு ஏற்றத்துல வந்து முடிவடைந்திருக்கிறது. ஸோ அதை தவிர குறிப்பிட்டு சொல்லும்படியாக எந்த ஒரு தனிப்பட்ட பங்கோ தனிப்பட்ட செக்டரோ இன்னைக்கு ஒரு பெரிய ஏற்ற இறக்கத்துல இன்னைக்கு முடிவடையல. வங்கித்துறை இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் இருக்குங்களா சார்? வங்கித்துறை பங்குகள் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அடுத்த வாரம், அதாவது பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வந்து மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு இருக்கிறது. அது போக நாளை இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபெடரல் ரிசர்வ் ஃபெடரல் ரிசர்வனுடைய அறிவிப்புகள் வந்து வெளிவரலாம் என்றும் நாளையும். ஸோ இந்த 2 காரணங்கள், அவங்க வட்டி விகிதத்தை எதுவும் மாற்ற போறாங்களா இல்லையா அது ஒன்று இருக்கு. அதே மாதிரி நம்முடைய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு இருக்கு. ஸோ அதுல ஏதாவது வட்டி விகிதங்கள் மாற்றலாமா? குறிப்பாக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ரிசர்வ் வங்கி வந்து சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட துவங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆபரேஷன்ஸை துவங்கியிருக்காங்க. அது ஒருவேளை அப்படி லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆனா பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொழுது, வங்கிகளுடைய டிரான்சாக்சன்ஸ் அதிகரிக்கும் பொழுது அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணமாக கூட இருக்கலாம். Q3 ரிசல்ட் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. முதல்ல அந்த கம்பெனி எல்லாமே பாசிட்டிவ் வந்துச்சு சார். அதுக்கு பிறகு ஒரு கம்பெனி எல்லாமே நெகட்டிவ் சார் வந்துகிட்டு இருக்கு. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் முதல்ல வர மாதிரி, கடைசியா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் பின்னாடி வர மாதிரில இருக்கு சார் ரிசல்ட். நிச்சயமா இல்ல ஒண்ணு நெகட்டிவா இருக்கு, இல்லைன்னா வந்து பாசிட்டிவ்ல நெகட்டிவா இருக்குது. அதாவது நீங்க வெற்றிகரமான தோல்வி சொன்ன மாதிரி உதாரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க ஹிண்டாய் நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 19% குறைந்து இருக்கிறது. சென்ற ஆண்டு டிசம்பர் 2024 இருந்ததை விட 2023 இருந்ததை விட 24 பாத்தீங்கன்னா கணிசமாக குறைஞ்சிருக்குது. லாபம் 1161 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முந்தைய இதுல பாத்தீங்கன்னா வந்து 1425 கோடி இருந்தது. 1425 கோடி டிசம்பர் 2023, இப்ப 1161 கோடி. இது வந்து அவங்களுடைய செலவுகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய டாப் லைன் growthமே வந்து சிக்னிபிகண்டா இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய இன்கம் 17,244 கோடியிலிருந்து 16,892 கோடின்னு. ஸோ இதை தொடர்ந்து அந்த பங்குனுடைய விலை ஒரு 19 ரூபாய் இன்னைக்கு குறைஞ்சது, 1% குறைஞ்சு 1,625 ரூபாய் அப்படின்னு கிட்டத்தட்ட 52 வீக் லோ கிட்ட தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே ஆட்டோமொபைல் துறை எடுத்துக்கிட்டோம்னா டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அதனுடைய காலாண்டு முடிவுகள் இன்னைக்கு வெளியாக இருந்தது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 4% அதிகரிச்சிருக்கு, 618 கோடின்னு. வால்யூம்ஸ் பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷனல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணதுனால ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாப் லைன் growth ரெவென்யூமே ஒரு 10% குறைஞ்சிருக்கு, அதிகரிச்சிருக்கு. 8,245 கோடியில இருந்து 9,997 கோடின்னு. ஸோ அதனால பங்கினுடைய விலை வந்து ஒரு அதிகம் 104 ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சது, 4% மேல அதிகரிச்சு 2,335 இருந்தது. சிப்லா அந்த நிறுவனத்துடைய காலாண்டு முடிவுகள் வெளியானது பார்மசூட்டிக்கல் செக்டர்ல. அதனுடைய நிகர லாபம் 1,571 கோடி ரூபாய், 28%. அந்த லாபம் வந்து இதுக்கு முன்பு இருந்ததை விட 49% இன்க்ரீஸ். 1,056 கோடியாக இருந்தது, இப்ப 1,571
271 கோடி அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் தான் அந்த பங்கினுடைய விலை 24 ரூபாய் இன்னைக்கு அதிகரித்து 1420 ரூபாய் அப்படின்னு வணிகம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.25% விலை அதிகரிச்சிருக்கு. இன்னொரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க், இவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளியாயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 32% அதிகரிச்சிருக்கு 2678. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள் ஓரளவுக்கு நல்ல முடிவுகள் தான் நான் நினைக்கிறேன். இதுல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு, எபிட்டா அதிகரிச்சிருக்கு 27%, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன், டாக்ஸ் எல்லாம் அண்ட் அமார்டைசேஷன் பாத்தீங்கன்னா. பட் இருந்த போதிலும் பங்கினுடைய விலை என்னவோ 17% குறைஞ்சு 434 ரூபாய் கிட்ட இன்னைக்கு வணிகமாகிட்டு இருக்கு. என்ன காரணம், வேற ஏதாவது குறிப்பிடத்தக்க காரணம், என்னால அந்த ரிப்போர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுல இருந்து எந்த ஒரு குறிப்பிட்ட காரணம் எதுவும் தெரியவில்லை. பட் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏதாவது டீடைல்ஸ் வெளிவந்தால் நமக்கு தெரியும். ஐபிஓ சார், ஐபிஓ பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 4 புதிய பங்கு வெளியீடுகள். இப்போ அதுல பாத்தீங்கன்னா 2 இன்னைக்கு துவங்கி இருக்கு. ஜிபி லாஜிஸ்டிக்ஸ் காமர்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒண்ணு, 95 ரூபாய் குறைந்தபட்ச விலை, 102 ரூபாய் அதிகபட்ச விலை. அது இன்னைக்கு முடிவடைகிறது. அதே மாதிரி ஹெச்எம் எலக்ட்ரோமெக் அப்படிங்கிறதும் இன்னைக்கு முடிவடைகிறது. 71 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் அப்படின்னு விலை பட்டியல் அவங்க வச்சிருக்காங்க. இதுல அந்த முதல் சொன்ன நிறுவனத்தினுடைய இது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐபிஓ 170 மடங்கு 170 மடங்கு. நீங்க பங்குச்சந்தை இறங்கினாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஜிபி லாஜிஸ்டிக்ஸ் இது 170 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு பிஎஸ்சி மட்டும் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இன்னொரு நிறுவனம் அது 85 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது, அந்த ஹெச்எம் எலக்ட்ரோமெக்ங்கிறது. இன்னொன்னு நாளை துவங்கி 31 முடிவடைய போறது டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர், 382 ரூபாய் குறைந்தபட்ச விலை, 402 ரூபாய் அதிகபட்ச விலை அப்படின்னு வச்சிருக்காங்க. மல்பானி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்ங்கிறது நாளை துவங்கி 31 முடிவடைகிறது. அதுவும் 85 ரூபாயிலிருந்து 90 ரூபாயின் விலை பட்டியல் வைத்திருக்காங்க. இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்கணும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கணும். நேற்று பார்த்தோம், சென்ற ஆண்டு வெளியான புதிய பங்கு வெளியீடுகள் அண்ட் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் ஃபார் சேல் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது வெளியான விலையை விட 50% மேல பங்குகள்ல அது இஷ்யூ பிரைஸை விட குறைவாகத்தான், வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக வணிகமாகி கொண்டிருக்கிறது நஷ்டத்துல அப்படிங்கறத பார்த்தோம். அதை மறந்துடக்கூடாது. கமாடிட்டி சார், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் மாடரேட் ஆயிடுச்சு, சப்ஸ்டான்சியலா குறைஞ்சிருச்சு. அமெரிக்கா நாங்க பெரிய அளவு உற்பத்தி செய்வோம்னு சொன்னது, இந்த மாதிரியான பல விஷயங்களை தொடர்ந்து 78 79 வரைக்கும் முதல்ல போனது. ரஷ்யா பேன் அந்த நியூஸ் வந்த பொழுது போனதுல இருந்து இப்ப 73 வந்துருச்சு. இது ஒரு கணிசமான இறக்கம். பட் உள்ளூர் சந்தையில அது ஒரு பெரிய இறக்கத்தை காணல. ஷார்ட் கவரிங்கா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். 6363 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அப்கோர்ஸ் நேற்று முந்தின நாள் இறங்கினதுனால கூட அது இருக்கலாம். கோல்டு மீண்டும் இறங்க துவங்கி இருக்குது. $2743, வெள்ளி $30 அப்படின்னு இருக்கு. ஸோ சைட்வேஸ் மூவ்மெண்ட், பட் கொஞ்சம் டவுன்வர்ட்ல தான் பாக்குறேன். லோக்கல் மார்க்கெட்லயும் பெரும்பாலும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கு. 80,000 கீழே வந்துருச்சு கோல்டு. வெள்ளி இன்னும் 90,000 கீழே வரல, பட் 90,000 அருகாமையில் கொண்டிருக்கிறது முன்பேற வணிகத்துல. இது மூன்றுமே தேசிய பங்கு சந்தையினுடைய எம்சிஎக்ஸ் முன்பேற வணிகத்துல தான் நான் இதனுடைய போக்கஸ் சொல்றேன். கரன்சியை பொறுத்த வரைக்கும் டாலர் கொஞ்சம் வலுவடைய துவங்கி இருக்குன்னு சொல்றது, ரூபாய் கொஞ்சம் வீக்கனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாலர் இண்டெக்ஸ் அவ்வளவு ஏறல, பட் ரூபாய் கொஞ்சம் மலிவடை கொஞ்சம் சீப்பா ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு 86 ரூபாய் 56 பைசா, கிட்டத்தட்ட 25 பைசா டாலருடைய மதிப்பு உயர்ந்து முன்பேற வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம். ஒருவேளை இது கவரிங்கா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த நடப்பு மாத ஒப்பந்தம் நாளை முதிர்வடைகிறது 29 ஜனவரி. அதனால ஒருவேளை ஷார்ட் கவரிங்னால கூட இந்த டாலருடைய மதிப்பு இன்னைக்கு உயர்ந்திருக்கலாம். பட் 86 ரூபாய் 56 பைசா அப்படின்னு இன்னைக்கு வணிகம் நடந்தது. சார், இந்தியாவில் டாலர் கையிருப்பு தொடர்ந்து குறைஞ்சிட்டு வரதோட செய்தி நான் படித்தேன். அது உண்மைதானா? இந்த மாதிரி தொடர்ந்து குறைஞ்சதுன்னா இந்தியாவில் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும்? நிச்சயமா. அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் உலகத்தின் முன்னணி 4 அல்லது 5 நாடுகளுக்குள் நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அது இருக்கு, நம்மளோட இருக்கு, அவ்வளவு ஹையா இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். செப்டம்பர் மாதம் நினைவு 700 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியது நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு. கிட்டத்தட்ட ஓராண்டு இறக்குமதிக்கு தேவையான, நம்ம போடப்பட வேண்டிய பணத்திற்கு தேவையான அளவு நம்மகிட்ட அந்த கைவசம் இருந்ததை நம்ம பார்த்தோம். 11 இருந்து 12 மாதங்களுக்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளானது. இது அமெரிக்க டாலர் பிரிடாமினன்ட்லி, தங்கம் மற்ற அசெட்ஸ்ல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த 700 பில்லியன் அமெரிக்க டாலர்னு செப்டம்பர் கடைசியில் இருந்தது. கடந்த 3 அல்லது 4 மாதங்கள்ல 10% மேல குறைஞ்சிருக்கு. ஜனவரி 17ஆம் தேதி நிலவரப்படி கையிருப்பு 623.98 பில்லியன் அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட 70 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் குறைஞ்சிருக்கு. சோ இதனால
என்ன பாதிப்புன்னா பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது, நிச்சயமா இருக்கும். இது குறைஞ்சது எதிர்பார்த்ததுதான். எஃப்ஐ நிறைய விற்கிறாங்க, விற்று பணத்தை எடுத்துட்டு போறாங்க, டாலர் வலுவாகிறது, இதெல்லாம் காரணம்ங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இதை தாண்டி இதுல சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. சாதகம் என்னன்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை, அதை சார்ந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஏற்றுமதி துறையை சார்ந்தவர்களுக்கு இது பலனளிக்கக்கூடியது. ப்ரொவைடர் அவங்களுடைய பையர்ஸ் இதுக்கு தக்க பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கும். ஏன்னா ரொம்ப கிளவரா என்ன பண்றாங்கன்னா, பையர்ஸ் டாலருடைய மதிப்பு உயர்ந்த உடனே அவங்களுக்கு $1 கொடுத்துட்டு இருந்தா அது 90 சென்டாவோ 95 சென்டாவோ மாற்றிடுறாங்க, குறைச்சிடுறாங்க. உனக்கு தான் அதிக ரூபாய் கிடைக்குதுன்னு. அது மாற்றாத பட்சத்துல அவங்களுக்கு அது பெனிஃபிட். ஆனால் இறக்குமதி சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அவங்களுக்கு கச்சா எண்ணெய் அல்லது அந்த குரூடு பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள், அவங்களுக்கு இது உதாரணமா இப்ப இண்டிகோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நிகர லாபம் 18% குறைஞ்சதா நம்ம பார்த்தோம். பட் அதுக்கு ஒரு அவங்க ஆக்சுவலா அவங்களுடைய ஒர்க்கிங் நல்லா இருக்கு, நம்பர் ஆஃப் டிராவலர்ஸ், பேசஞ்சர்ஸ் அதிகரிச்சிருக்காங்க, மார்க்கெட் ஷேர் கணிசமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் பறக்கக்கூடிய 3 இல் 2 விமானங்கள் அவங்களோடதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த லாபம் குறைஞ்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அவங்களுடைய ஏடிஎஃப் அதனுடைய இது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அவங்க வெளிநாடுகள் அந்த ஏர்பஸ் இதெல்லாம் வாங்குறாங்க, ஏர்கிராஃப்ட் வாங்குறாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்னால, அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்களுடைய முடிவுகள் அறிவித்திருக்கிறார்கள். நிகர லாபம் 7% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணமாக அவங்க சொல்றது அந்நிய செலாவணி அந்த மாற்று விகிதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும், இன்வென்டரி லாஸ்ன்னு சொல்றாங்க, கையிருப்பு இருக்கும் இல்லையா, அது இப்ப இந்த குரூட் ஆயிலுடைய விலை ஏற்ற இறக்கத்துல அவங்களுக்கு லாப நஷ்டம் வரும். அதனால இந்த 2 காரணத்தினால சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான நஷ்டங்கள் வரும். பட் எல்லாமே இதெல்லாம் ஒன் டைம் லாஸ் அல்லது ஒன் டைம் கெயின், அப்படிதான். அதனால அதை நார்மலைஸ் பண்ணி நம்ம பாத்துக்கணும். அது அந்த காலாண்டுக்கு மட்டுமானது, அடுத்த காலாண்டே அது வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இதை பத்தி முன்பே ஒரு முறை பேசணும், நேரம் இருப்பி நம்ம அது கூட இப்ப ஒரு குறிப்பாக 3 நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளியே, அதை பத்தி நான் சொல்றேன். இந்த எக்ஸப்ஷனல் கெயின் ஒன்று பேசணும், உங்களுக்கு நினைவு இருக்கும். எக்ஸப்ஷனல் லாஸ் அல்லது எக்ஸப்ஷனல் கெயின். ஆமாங்க சார். அந்த காலாண்டுக்கு மட்டும் வரக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னா உதாரணமா ஸ்ரீராம் பைனான்ஸ் ஒரு நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்களுடைய நிகர லாபம் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் காலாண்டிற்கு 3570 கோடின்னு அறிவிச்சிருக்காங்க. இது இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டில் இருக்கிறத விட 96% அதிகம், கிட்டத்தட்ட 100% அதிகம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈஸ் ஆஃப் கால்குலேஷன். எப்படி இவ்வளவு அதிகமா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 1489 கோடி ரூபாய்க்கு ஒன் டைம் கெயின் இருக்கு. அது அந்த லாபம் எதுல இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு துணை நிறுவனம் இருக்கு, ஸ்ரீராம் ஹவுசிங் பைனான்ஸ். அந்த ஸ்டேக்கை வித்திருக்காங்க, அந்த பங்குகளை வித்திருக்காங்க. வித்ததன் மூலமாக வந்த லாபம் 1489 கோடி ரூபாய். இது அடுத்த காலாண்டுலயோ அடுத்த ஆண்டுல இதே காலாண்டுலயோ வராது இந்த லாபம். அப்ப இந்த 3570 கோடிங்கிறதுல இருந்து அந்த 1489 கோடியை கழிச்சுட்டு பார்த்தோம்னா மிச்சம் இருக்க 2081 கோடி தான் அவங்களுடைய உண்மையான லாபம். ஸோ நம்ம அவங்களுடைய லாபம் 96% ஏறிடுச்சு, பங்குனுடைய விலை ஏன் ஏறல அல்லது அந்த அளவுக்கு ஏறலையே அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்த காலாண்டுலயே பாத்தீங்கன்னா இப்ப மார்ச் மாத காலாண்டுலயே திரும்ப அந்த 2000 காலாண்டுக்கு ப்ரொபோர்ஷனட்டா என்ன இருக்கும் அதுல இருந்து கூடவோ குறைவோ தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. பிரமல் என்டர்பிரைசஸ் இன்னொரு நிறுவனம், அவங்களுடைய நகர லாபம் அவங்க அறிவிச்சிருக்காங்க 39 கோடி. ஆனால் பங்குனுடைய விலையில பெரிய மாற்றங்களே சொல்லப்போனால் அன்னைக்கு கொஞ்சம் இறக்கத்துல வீக்கா இருந்ததை பார்க்க முடிந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 39 கோடி லாபம் எதனால வந்திருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கெயின் 376 கோடி வந்திருக்கு அவங்களுடைய அதர் எக்ஸப்ஷன் இன்கம்ல. அது இல்லைன்னா அதை கழிச்சுட்டு பார்த்தா அவங்க ஆக்சுவலா பார்த்தா 337 கோடி நஷ்டம். ஸோ 337 கோடி நஷ்டத்துல இருந்து அவங்க 39 கோடி லாபம் வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த ஒன் டைம் கெயின் தான். அதை எடுத்துட்டு பார்த்தா நஷ்டம். இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இதே மாதிரிதான் ஏசிசி, அதானி குழுமம் இப்ப அவங்களுக்கு வந்துருச்சு. இதுவுமே அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்கு, நிகர லாபம் 2 மடங்கு ஆயிருக்கு, 1092 கோடியா. ஆனால் இந்த பங்குனுடைய விலை அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் அந்த பங்குனுடைய விலையில இல்ல. ஏன்னா அவங்களுடைய உண்மையான லாபம் பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தைய காலாண்டுல பார்த்தா 538 கோடி தான். எதனாலன்னா இது முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரைட் ஆஃப் டாக்ஸ் ப்ரொவிஷனிங், ஏற்கனவே ரைட் ஆஃப், அதாவது டாக்ஸ் ப்ரொவிஷன் ஒன்று பண்ணிருக்காங்க ஏற்கனவே ஒரு ப்ரொவிஷனிங், அது இல்லைன்னு சொல்லி ரைட் ஆஃப் பண்ணும்போது அது ஒரு இன்கம் மாதிரி இந்த பக்கம் வரும். ஏன்னா அது செலவா எழுதிருப்பாங்க, இப்ப ப்ரொவிஷனிங் பண்ணும்போது செலவாயிருது, இப்போ அது இன்கமா வருது. அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ், கவர்மெண்ட் கொடுத்த சில இன்சென்டிவ்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது ரெண்டும் சேர்ந்து கொள்ள அவங்களுக்கு நிகர லாபம் 2 மடங்காக இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எடுத்துட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு 500 கோடி கிட்ட தான் அவங்களுடைய லாபம். ஸோ இதை நம்ம இதை பிரித்து பார்ப்பதற்கான பக்குவம் இருக்கணும். நம்ம அந்த ஹெட்லைன்ஸை மட்டும் பார்த்து லாபம் அதிகரிச்சிருச்சு, அந்த நிறுவனத்துடைய விலை ஏறணும் அப்படின்னு நம்ம வாங்குறதும் விற்கிறதும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் வலியுறுத்த விரும்புறேன். அதே மாதிரி இந்த ஐடிசி ஹோட்டல் எப்போ லிஸ்ட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார். ஆமாம், ஐடிசி ஹோட்டலுடைய பங்கு நாளை காலை லிஸ்ட் ஆகுது.
காலையில முதல் 1 மணி நேரத்துக்கிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு கால் ஆப்ஷன் ஒண்ணு பண்ணுவாங்க. அதனுடைய பங்கினுடைய விலை எங்க செட்டில் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு பொதுவாக பண்ணுவாங்க. இதுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு 10 மணில இருந்து ரெகுலர் மார்க்கெட் ஓபன் ஆயிடும். அதுல இந்த பங்கு விலை நாளை பட்டியலிடப்பட்டு வணிகம் நடக்கும். பொதுவாக சந்தையை பொறுத்தவரை வந்து அந்த ₹500 கிட்ட இருந்த பங்கு இப்ப ₹440 கிட்ட இருக்கிறதுனால 480 இருந்து 525 வரைக்கும் இருந்தது. இப்ப 435 இருந்து 45 வரைக்கும் ட்ரேட் ஆகுறதுனால அந்த 10 அதாவது 1:10 10 பங்குக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறதுனால ஒரு 100 இருந்து ₹125 வணிகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அதுதான் வருமாங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா சந்தையினுடைய சூழல்கள் வந்து ஒரு மாதத்திற்கு முன்பு இருந்ததை விட இப்ப மாறி இருக்கு. இந்த சூழல்ல அது எந்த லெவல்ல பட்டியலிடப்படுகிறது அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கணும். பட் நாளைக்கு அது பட்டியலிடப்படுகிறது. சிறப்புங்க சார். நிறைய டீட்டெயில் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.